வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, தண்ணி காசு, சாப்பாடு செலவு, ஆட்டோ வாடகை, அப்பா சொல்லிக்கிட்டே போனா மாசம் 30,000 ரூபாய் செலவாகுது எனக்கு. சி போட்டோம் போட்டோம் போட்டோம். கையெறிகளோ பிரமாதம். கைஸ், இன்னைக்கு நம்ம இதான் சாப்பிட போறோம். வேற வழி இல்ல. என்ன பண்றது? குழம்பு ஆக்கல. 50 ரூபாய் 60 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஹோட்டல்ல. சரி வாங்க போய் வீட்டுல போய் சாப்பிடலாம். கைஸ், இதான் நம்ம வீடு. கைஸ், இதான் நம்ம வீடு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு, கொஞ்சம் தப்பா எதுவும் எடுத்துக்கிறாதீங்க. கொஞ்சம் சுத்தம் பண்ணல. சரி ஓகே, சாப்பிட வேண்டியதான். அப்பா சோறு ஆக்கியிருக்கு, வேணா பாருங்க. டடா டடான் டடா டடான் சாப்பாடு ஆகியிருக்கு. தண்ணியை வெடிச்சு வச்சிருக்கு. ஓகே சாப்பிடலாம். சரி ஓகே கைஸ், எவ்வளோ ஓகே இதா இருக்கு. சாப்பாடை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு அடுப்படி, நம்மளே சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த சென்னையில் நம்மளோட வாழ்க்கை பயணம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. பார்க்கலாம், நமக்குன்னு ஒரு நாள் வரும், சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாள் வரும். அந்த நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்க இருங்க, பேசிக்கிட்டே தயிர் வாங்க மறந்துட்டேன். தயிர் வாங்க மறந்துட்டேன். தயிர் வாங்க வாங்க, தயிர் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க 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 வாங்க. முடியல. சேவிங்ஸை பத்தி பேசுறேன். நானே வந்து என்கிட்டே சேவிங்ஸ் இல்லை. ஏன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும்ல, என்கிட்டே சேவிங்ஸ் இல்லை. இப்ப மூடி வச்சுட்டு போய் தயிர் வாங்கிட்டு வந்துடுவோம். நான் தயிர் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நான் பேசுறது கேக்குதா? மைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கேன். கேட்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐயோ விளாக் போயிட்டு இருக்கு, அதுக்குதான். ஓகே தேங்க்ஸ். இப்படி செய்யுங்க பார்த்து. ஓகே, வீடியோ பார்த்துருக்கீங்களா? சரி சரி, தேங்க்ஸ். பார்த்துக்கோங்க. முதலாளி, ஒரு தயிர் 10 ரூபா தயிர், 1/4 லிட்டர் வேணா. 10 ரூபா தயிர். 5 6 7 9 நாங்க 10. ஐயா பாத்துக்கோங்க எல்லாரும். வாங்க கைஸ், டைம் இல்ல, நம்ம டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஆமா கைஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். நமக்கு டைம் இல்ல, சரிங்களா? சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு நண்பரை மீட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த நண்பரை போய் பார்ப்போம். வாங்க கைஸ், இது வந்து சிக்கன், இது வந்து தயிர் ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே கைஸ், ஒரு 10 நிமிஷம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடும்போது மொபைல் நடக்கூடாது, பேசக்கூடாது. நான் டக்குனு சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் விளாக கண்டினியூ பண்றேன். நம்ம வெளியே போறேன், ஒரு நபரை மீட் பண்ண போறேன். அந்த நபரை மீட் பண்ணும்போது நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு நான் அப்படியே விளாக் பண்ணிட்டு போறேன். நீங்க பாருங்க, சரிங்களா? நான் சாப்பிட்டுக்கிறேன். கைஸ், நானும் நல்லபடியா சாப்பிட்டுட்டு வண்டி எடுக்க கிளம்பிட்டேன். வாங்க போய் வண்டி எடுத்துட்டு அடுத்தது பார்க்கலாம் என்ன நடக்குது. வெயில வந்து சரி, சென்னையில வந்து ரொம்ப இது என்னன்னா வெயில் தான் எனக்கு பிரச்சனை. வெயில் அப்படியே வேர்த்து ஊத்துது. அப்படியே அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்க பியூரா நம்ம ஆட்டோ அந்த அன்னைக்கு பாத்தீங்களா, அதான் நம்ம ஆட்டோ, அங்க நிக்கிறதா நம்ம ஆட்டோ. அப்படியே எடுத்துட்டு வண்டி ஓட்டலாம். வண்டியை ஓட்டிட்டு இன்னைக்கு நான் நண்பர் ஒருத்தர் நம்மளை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவரையும் பார்த்துட்டு பேசிட்டு விளாக் அப்படியே கம்ப்ளீட் பண்ணலாம். 1 ரூபாய் கூட சம்பாதிக்கல, ஆன் டியூட்டி பண்ணியாச்சு. பார்க்கலாம். நானும் வண்டி ஓட்ட கிளம்புறேன் கைஸ். அப்படியே வண்டி ஓட்டிட்டு நடக்கிற சம்பவங்களை அப்படியே வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுத்துட்டு நண்பர் ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு, அவரை மீட் பண்ணிட்டு பார்க்கலாம், சரிங்களா? நமக்கு வந்து இப்ப ஆர்டர் அடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டரு சைதாப்பேட்டை மெட்ரோல வந்து இறக்கி ஒரு டிராப் ஆர்டர் வந்திருக்கு. ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். வாங்க போய் கஸ்டமரை ஏத்தலாம். எங்க இருக்கீங்க? காந்தி ஸ்டாப்ல பாரதிதாசன் தெரு இருக்கு இல்லையா? ஆமா, பாரதிதாசன் ரோடு. இல்ல, நீங்க பின் பண்ணி இருக்கிற இடத்துலதான் நான் இருக்கேன். நீங்க லொகேஷன் பின் பண்ணி இருக்கீங்களா? அந்த இடத்துலதான் நான் இருக்கேன். ஹலோ, காந்தி ஸ்டாப் தெரியல, போலீஸ் போட்டு அங்க நிக்கிறாங்க. எனக்கு மேப் ஆகுது தெரியா? நீங்க தான் மேடம் கரெக்டா பின் பண்ணணும். அந்த வாரம் இருங்க, எங்கனுக்குள்ள இருக்கேன் எனக்கே தெரியல. அந்த பூத்து கிட்ட நிக்கிறீங்களா? அந்த பூத்து. ஆமா, நான் உங்களை தாண்டி வந்திருக்கேன். ரோஸ் கலர் சுடிதார் போட்டிருந்தீங்களா? ஓகே ஓகே, நான் வரேன். லொகேஷன் பின் பண்றவங்க அவங்க தான் கரெக்டா பின் பண்ணணும். இப்ப நம்மள வந்து கோச்சுக்கிறாங்க. அவங்க அங்க நிக்கிறாங்க கைஸ், அங்க பின் பண்ணிட்டு இப்போ இங்க வந்தா மேப் இதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
லொகேஷன் பின் பண்ணும்போது அவங்க தான் கரெக்டா லொகேஷன் பண்ணணும். சரி வாங்க போய் ஏத்தலாம் அவங்க. அக்கா வாங்க. ரிட்டர்ன் போணுமா? சரி ஓகே நான் வெயிட் பண்றேன் போயிட்டோம். இதுல குட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி ஆட்டோ பெயின் சொல்லி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னு சொன்னேன். அவங்களும் ஓகே சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டாங்க. வேற லெவலு. ஒரு கஸ்டமருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம்னு வச்சு அது அந்த இது வாங்கிட்டோம்னு ஐயோ கஸ்டமர் நம்மளையும் மதிச்சு சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். போலாமா அக்கா? என்னாச்சு? யாரு வெளியே போயிட்டாரா? யாரையுமே காணோமே. இவரா? அளவு கொடுக்கறது மட்டும் தானே? இந்த அவர்தான். ஐயோ காமன் நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு நண்பர் மீட் பண்ண வர சொல்லியிருந்தாரு, அதுக்காண்டி போலான்னு வெயிட்டிங்ல இருந்தோம். சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால தப்பே கிடையாது. வெயிட் பண்ணுவோம். ராபிடோ வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் வெயிட்டிங்க. சரி ஓகே. சின்ன பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுல, அதனால ட்ரெஸ் தைக்கிறக்காண்டி வந்திருக்காங்க சைதாப்பேட்டை ஈஸ்ட்ல. பார்க்கலாம் எவ்வளவு நேரம் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். நிறைய வேலை இருக்கு, அங்க எங்கேயும் போக வேண்டியது இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ராபிடோ வேற ஆர்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. 102 ரூபாய். நம்ம ராபிடோட காமிச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த அக்கா வந்த சவாரி இது. சரி திருப்பி ஏத்தன லொகேஷன் அந்த பூத்து கிட்ட கேட்டுருவோம். ஓகே அக்கா இது 102 ரூபாய் இதுல காட்டுச்சு. அது போக நம்ம ரிட்டர்ன் வந்திருக்கோம். ஒரு 200 மட்டும் தாங்க. ஜிபே பண்ணிடுறீங்களா? ஓகேக்கா தேங்க்ஸ். ஓகே பை பாய்க்கா பாய். கைஸ் அதாவது போக 100 வர 100. நம்ம வெயிட்டிங் சார்ஜ் வாங்கவே இல்லை. குறைஞ்சது ஒரு 25 நிமிஷம் நின்றுப்போம், நம்ம வாங்கல. சரி ஓகே அடுத்த கட்ட கஸ்டமரை பார்ப்போம். அடுத்த கட்ட நடவடிக்கை பார்ப்போம். சாரி கஸ்டமரை நல்லபடியா நம்ம இறக்கி விட்டாச்சு கைஸ். இப்ப நம்ம அடுத்து வந்து ஒரு நண்பரை நம்ம மீட் பண்ண போனோம் தான் சொல்லியிருந்தால, இன்ஸ்டா ஃப்ரெண்ட் ஒருத்தவர் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். இன்னும் கரெக்டா ஒரு 7-8 கிலோமீட்டர் கிட்ட போகணும் அவரை பாக்குறதுக்கு. வெள்ளிவாக்கம் அவர் லொகேஷனு, அங்கதான் போறோம் நம்ம. வாங்க போலாம். ஒரு பக்கம் பார்க்க மழை பெய்யற மாதிரி இருக்கு. என்ன பண்ணதுல மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு வேஸ்ட். அதோட மழை பெஞ்சா ஒரு இரிட்டேட் ஆகும், அந்த கசகசன்னு இருக்கும். ஃப்ரீடமா வண்டி ஓட்ட முடியாது. அதான் எப்படியாவது போயிடணும். மழை பெய்யறதுக்குள்ள போயிட்டு அவர் பார்த்து பேசிட்டு வந்துடணும். அவரை பத்தி சில விஷயங்களை அவர் நம்மள ஷேர் பண்ணுவாரு. ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து ஏதாவது ப்ராஜெக்ட் நம்ம கூட சேர்ந்து அவரு ஒர்க் பண்ற மாதிரி. ஸோ யூடியூப் அந்த மாதிரி நிறைய ரிலேட்டிவான கேள்வினா அவர்கிட்ட கேட்கணும். அதான் அவர் பார்க்க வர சொல்லிருந்தா அதுதான் போயிட்டு இருக்கேன். கரெக்டா நான் போற லொகேஷன் எங்கேயும் பாத்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டை தாண்டி தான் போயிட்டு இருக்கேன். பாருங்களேன் கைஸ், ஏதோ சாமி வர மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, என்னன்னு தெரியல இது. இது சுவாமி அது என்னது இது என்னன்னு தெரியல எனக்கு. முளைப்பாரி இல்ல, இது வந்து என்னன்னு தெரியல எனக்கு. தெரியாம எதையும் வீடியோல வாய் விட்டுற கூடாது. பட் சாமி ஊர்வலம் போது சொல்லிக்கலாம் நம்ம சைட்ல பார்த்தா. அதான் எனக்கு சென்னையில ஒரு விஷயம் என்னன்னா டிராபிக் தாங்க. அதுவும் இல்லாம வெயில். ரெண்டு வெயில் இயற்கை தான், டிராபிக்கே மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால அதுவும் இயற்கை தான். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகுது. 120 செகண்ட் ஓடுது ஒரு டிராபிக்ல, ஒரு சிக்னல்ல 120 செகண்ட் ஓடுது. மன உளைச்சல் ஆகுது எனக்கு. எப்படிதான் வண்டி ஓட்டுறது, ஃபுல்லா டிராபிக் தான். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் இல்லைன்னா 300 மீட்டருக்கு இடையில ஒரு சிக்னல் இருக்கு. ஐயோ என்னால தாங்கவே முடியல. உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப கரெக்டா நான் அண்ணா நகர் வந்து எது வழியே போனோம்னா டி நகர் வழியே போய்
வடபழனி அண்ணா நகர் அந்த லொகேஷன் தான் போனோம். அப்படிதான் எனக்கு காட்டுது. நான் அப்படிதான் போய்கிட்டு இருக்கேன். எப்படியாவது போயிடணும். இன்னும் ஒரு 1/2 hourல நான் போயிருவேன். சோ அங்க நான் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ விளாக் எடுக்கிறேன். நீங்க பாருங்க. இதுக்கப்புறம் சவாரி எடுக்கிற மைண்ட் இல்ல. போய் அவரை மீட் பண்றதா அடுத்துக்கிட்ட வேலை நமக்கு. அப்பா இப்பதான் கைஸ் மழை வெஞ்சே ஓஞ்சிருக்கு. நான் அப்படியே சொன்னேன் மழை வரும்னு. சொன்ன மாதிரி மழை, சரியான மழை. பாத்தீங்களா? இப்ப பாருங்க, காட்டுற பாருங்க தண்ணி எவ்வளவு சேர்ந்துருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. சரியான மழை சென்னையில. சுபாவோட கண்ணாடி பாருங்க எப்படி இருக்குன்னு. சரியான மழை. பாப்பா அந்த ப்ரோ வேற வரேன்னு சொல்லியிருக்காரு. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தாருன்னா மீட் பண்ணலாம். நம்ம சேனல்ல அவரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்க வேணா பாருங்க. அம்மா வாங்கிட்டீங்களா? அம்மா வாங்கிட்டீங்களா? விளக்கமாறு வாங்கிட்டீங்களா? திறந்துடுவா. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, போலாம் ஏறுங்க. பைடா. வாராண்டா வாராண்டா சிங்கக்குட்டி. கஸ்டமரை போய் இறக்கி விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரே இறைச்சலா இருக்கு. ஐயா வணக்கம்யா. உங்க கடையா?